மாம்பழம் வேண்டான்னு சொல்றவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மாம்பழம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட். 2 நாளா இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலான இந்த மாம்பழங்களின் விலையை பார்த்து நம்ம ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருப்போம். இந்தியால இருக்கிற உத்தரப்பிரதேஷ்ல இந்த மாம்பழங்களை எப்படியோ தெரியாம பயிரிட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது ஜப்பான்ல இருக்கிற மியாசாக்கி ரக மாம்பழங்களை சேர்ந்ததுன்னு. அப்புறம் இதோட விலை கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகம்னு தெரிய வருது. சோ இவங்க மரத்துல காய்ச்ச இந்த 2 மாம்பழங்களையும் பாதுகாக்க 4 காவலர்கள், 2 நாய்கள் இப்படின்னு ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி செட்டப்பை பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த மாம்பழங்களுக்கு மியாசாக்கில விற்கப்படுற விலை கிடைக்குமா? மாம்பழங்கள் அதோட சீசன் டைம்ல கொஞ்சம் கம்மியான விலையிலையும், அன்சீசன் டைம்ல அதோட விலை கொஞ்சம் அதிகமா, அதாவது ஆயிரங்கள்ல இருக்கும். ஆனா மியாசாக்கின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி மாம்பழங்களின் விலை கிலோவுக்கு 2.5 லட்சத்துக்கும் அதிகமா விற்கப்படுது. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த மாம்பழத்தோட விலை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த மாம்பழங்கள் ஜப்பான் நாட்டுல இருக்கிற மியாசாக்கின்ற இடத்துல விளைவிக்கப்படுது. அதனாலதான் இந்த மாம்பழத்துக்கு மியாசாக்கி மேங்கோஸ்னு பேரும் வந்திருக்கு. சாதாரணமா இந்த மாம்பழத்தை மரங்கள்ல வளர்க்கப்படுறது இல்ல. இந்த மாம்பழங்கள் பிரத்யேகமான கிரீன் ஹவுசஸ்ல வளர்க்கப்படுது, அதாவது பசுமை குடில்கள்ல வளர்க்கப்படுது. இருந்தாலும் இந்த மாம்பழத்துக்கு ஏன் இந்த விலைன்னு தானே நினைக்கிறீங்க? சாதாரணமா ஒரு பெரிய மாமரத்துல ஆயிரக்கணக்கான பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பிஞ்சுகள் உருவாகும். அதுல சில பிஞ்சுகள் உதிர்ந்துரும், சில பிஞ்சுகள் மாம்பழமா மாறிடுது. ஆனா இந்த மரத்துல பூக்கிற பூல இருந்து ஒரே ஒரு பிஞ்சை தான் வளர விடுறாங்க. மத்த எல்லா பிஞ்சுகளையும் சின்னதா இருக்கும் போதே வெட்டிடுறாங்க. சோ இதனால ஒரு மரத்துல இருந்து ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் தான் கிடைக்குது. ஆமாங்க, ஒரு மரத்துக்கு ஒரு மாம்பழம் தான். இப்ப தெரியுதா இதோட விலை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு? சோ ஒரு மரத்துல ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் விளையும் போது அதோட நிறமும் அதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ ஒரு மரத்துல இருந்து ஒரு பிஞ்சு மட்டும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிஞ்சை ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கிளிப்ல மாட்டி தொங்க விடுறாங்க. சோ இந்த மரத்தோட மொத்த எனர்ஜியும் ஒரே ஒரு பழத்தை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. சோ இந்த காரணத்தினால இந்த மாம்பழங்களின் சுவை மற்ற மாம்பழங்களை கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த மாம்பழங்களை பிஞ்சில இருந்து ஒரு பழமா வளர்க்கறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது இந்த மரங்களுக்கு தேவையான கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் பூச்சிகள் வண்டுகள்ட்ட இருந்து இதை பாதுகாக்கணும். அப்புறம் ரொம்பவே முக்கியமா இந்த பழங்கள் மரத்திலேயே தொங்க விட்டு தான் பழுக்க வைக்கப்படுது. இந்த பழங்களை மரத்திலேயே தொங்க விட்டு பழுக்க வைக்கிறதுனாலதான் இந்த பழங்களுக்கு ஒரு அழகான கலரும் ரொம்பவே அற்புதமான சுவையும் கிடைக்குதுன்னு இந்த ஃபார்மர்ஸ் நம்புறாங்க. இப்படி வளர்க்கப்படுற இந்த மாம்பழங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா பறிக்கப்பட்டு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு பேக்கிங்ல பேக் செய்யப்பட்டு கடைசியா மார்க்கெட்டை வந்து சேருது. மார்க்கெட்ல இந்த மாம்பழங்கள் இதோட நிறத்தை பொறுத்தும் இதோட சைஸை பொறுத்தும் ஏலத்துக்கு விடப்படுது. இப்படி விற்கப்படுற இந்த மாம்பழங்களோட விலை கிட்டத்தட்ட $4000 இருந்து $5000 வரைக்கும் இருக்குது. சோ இந்த மாம்பழங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான சுவை இருக்கிறதால உலகம் முழுக்க இந்த மாம்பழங்களோட மதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ மியாசாக்கி மாம்பழத்தை உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நீங்க டேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும்.